ஓகே மிஸ்டர் ஆரம்பம் வந்து கேட்குறாரு, ஏன் வந்து நம்ம ரிப்பப்ளிக் டே வந்து கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஹிஸ்ட்ரி டீச்சர் மலர்மதி சொல்கிறாங்க, 26 ஜனவரி 1950 அன்றைக்கி தான் நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. அந்த நாள் போற்றக்கூடிய வகையில் தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மிஸ்டர் ஆரம்பம் சொல்கிறாரு, எஸ் இட் இஸ் ட்ரூ, ஆமாம் கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தேர் ஆர் அதர் ரீசன்ஸ் ஒய் திஸ் கான்ஸ்டியூஷன் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ் ஆன் 26th January 1950. அது 1950 வருஷம் 26 ஜனவரி அன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து வர்றதுக்கு வேறு சில காரணங்களும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த காங்கிரஸ் met at Lahore in 1929, the members of Congress unofficially declared the same day as the day of Purna Swaraj or the day of complete self-governance. அதை பார்த்திங்கன்னா லாகூரில் 1920 அன்னைக்கு ஒரு 1929 அந்த இயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரஸ் மீட்டிங் நடந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பூர்ண ஸ்வராஜ் அல்ல அது பார்த்திங்கன்னா த டே ஆஃப் கம்ப்ளீட் செல்ஃப் கவர்னன்ஸ்னால் சுயாட்சி என்ன அப்படின்னா முடிவுக்கு வந்த நாள் அல்லது முழுமையடைந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. த நெக்ஸ்ட் இயர் 26 ஜனவரி 1930 வாஸ் செலிப்ரேட்டட் அஸ் த இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா 1930 வருஷம் 26 ஜனவரி அன்னைக்கு அந்த அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. தட் டே ஹேஸ் பின் அப்சர்வ்ட் அஸ் அவர் ரிப்பப்ளிக் டே. ஸோ அந்த நாளை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்ல கொண்டாடணும் அப்படிங்கிற வகையில் ஸோ அந்த நாளையே ரிப்பப்ளிக் டேவாக கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வாட் டு யூ மீன் பை த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ்க்டு நத்தர். அதாவது பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி நத்தர் அப்படிங்கிற பாய் கேட்குறாங்க. பிஃபோர் தட் லெட் மீ ஆஸ்க் a few questions. You answer me, then I will explain in detail about the Constitution of India. ஓகே, நான் வந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சில கொஷின்ஸ் கேட்குறேன், நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆல் ரைட் சார், ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஸ்டூடெண்ட்ஸ் வேர் ப்ரிப்பேர்ட் டு ஆன்சர் த கொஷின்ஸ். ஸோ ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாகிறாங்க. ஆர் யூ ஃபாலோயிங் எனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அட் ஹோம்? வீட்டில் நீங்கள் வந்து ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆர் யூ ஃபாலோயிங் எனி ரூல்ஸ் அட் ஸ்கூல்? ஸ்கூலில் வந்து ஏதாவது ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆர் போத் ஆஃப் தெம் த சேம் ஆர் டிஃப்ரெண்ட்? ரெண்டுமே வந்து ஒரே மாதிரியான ரூல்ஸா இல்லை டிஃப்ரெண்ட் ரூல்ஸா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட்லி தே ஆர் டிஃப்ரெண்ட்டு. அது ஏறக்குறைய வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ் இட் நெசசரி டு ஃபாலோ சர்டைன் ரூல்ஸ் இன் பப்ளிக் பிளேசஸ்? ஸோ நம்ம வந்து பப்ளிக் பிளேசஸ் பொது இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஃபாலோ பண்ணணுமா, அவசியமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எஸ் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸு. ஆமாம் அப்படின்னாங்க. ஒய் இஸ் இட் நெசசரி? ஏன் அது வந்து அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஷுட் நாட் டிஸ்டர்ப் எனிபடி இன் பப்ளிக் செட் தமிழ்ச்செல்வி. நம்ம வந்து பொதுமக்கள் யாரையும் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து மிஸ்டர் ஆர்மோ சொல்கிறார், இட்ஸ் ட்ரூ ஆல்சோ நோ ஒன் ஷுட் டிஸ்டர்ப் அஸ் செட் செல்வா. ஸோ அதேமாதிரி என்னென்னா நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி நம்மளையும் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு செல்வா அப்படிங்கிற பாய் சொல்கிறாங்க. எஸ் ஐ டூ அக்செப்ட் இட். ஸோ ஓகே, அதையும் நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பட் வாட் இஃப் சம் ஒன் கம்பல்ஸ் யூ டு ஃபாலோ சம் ரூல்ஸ், ஹவு வுட் யூ ஃபீல்? ஓகே, ஆனால் வந்து உங்களை யாராவது சில ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண சொல்லி கம்பல் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் வுட் பி டிஃபிகல்ட் டு டூ ஸோ. அது வந்து கஷ்டமாக இருக்கும் கம்பல் பண்ணாங்கன்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸ்டூடெண்ட்ஸை. ஹவு டு யூ ஃபீல் வென் யூ ஆர் ஆஸ்க்டு டு மேக் யுவர் ஓன் ரூல்ஸ்? நீங்களாக வந்து ஏதாவது ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்கும், எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வி ஷுட் பி ப்ரவுட் அண்ட் ப்ளீஸ்டு டு ஒபே அவர் ஓன் ரூல்ஸ். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறப்ப பெருமையாகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்ரி ஒன் அக்ரீட் அண்ட் நாடட் தேர் ஹெட்ஸ். ஸோ எல்லாருமே அதை ஒத்துக்கிட்டு தலையாட்டுறாங்க ஆமாம் அப்படிங்கிற மாதிரி. ஓகேவா? ஸோ த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பாருங்கள், அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. The Constitution is an authentic document containing the basic ideas, principles and laws of a country. அதாவது பார்த்திங்கன்னா நம்மளோட கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நிறைய வந்து பேசிக் ஐடியாஸ், அதாவது அடிப்படை விதிகள், கொள்கைகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டினுடைய சட்டம், இதெல்லாம் கொண்ட ஒரு ஆவணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இட் ஆல்சோ டிஃபைன்ஸ் த ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை பற்றி சொல்லியிருக்காங்க. த லாஸ் கவர்னிங் எ கண்ட்ரி ஆரிஜினேட் ஃப்ரம் த கான்ஸ்டியூஷன்.
ஓகேவா. ஸோ அந்த சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட்டை ஆள்றதுக்கான சட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திய அரசியலமைப்பில் தான் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. எவ்ரி கண்ட்ரி இஸ் ரூல்ட் ஆன் த பேசிஸ் ஆஃப் இட்ஸ் கான்ஸ்டியூஷன். ஒவ்வொரு கண்ட்ரியினோட ரூல்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ஆள்றாங்க அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன், இந்த அரசியலமைப்பு சட்டத்தின்படி தான் ரூல் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வாட் ஆர் த திங்ஸ் தட் மேக் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஆஸ்க்டு தீபிகா. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து உருவாக்குறதுக்கு என்னென்னலாம் வந்து அடிப்படையான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி தீபிகா அப்படிங்கிற கேர்ள் கேட்குறாங்க. த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இஸ் த அல்டிமேட் லா. அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த விதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. வி ஹாவ் டு அபைட் இட். ஓகே, நம்ம அதை வந்து வரையறுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. இட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மெத்தட்ஸ், பவர்ஸ் அண்ட் த டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாடிஸ். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் எதெல்லாம் பற்றி சொல்லுது அப்படின்னா ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர்ஸ், அதாவது பார்த்திங்கன்னா அடிப்படை கருத்துக்கள், அதாவது கட்டமைப்பு கருத்துக்கள், மெத்தட்ஸ் வழிமுறைகள், பவர்ஸ் அதிகாரங்கள் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் பாடிஸ், அதாவது அரசினுடைய கடமைகள் என்ன அப்படிங்கிறத பற்றிலாம் சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஆல்சோ லிஸ்ட் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடிமகனுடைய அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளையும் சொல்லுது அப்படிங்கிறாங்க. டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆர் ஆல்சோ மென்ஷன்ட் இன் த கான்ஸ்டியூஷன். அதாவது நேரடி கொள்கை அல்லது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு நெறிமுறைகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து இந்த கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ஹாலிஸ்டிக் இன் நேச்சர். ஸோ இது வந்து இயற்கை அப்படின்னு சொல்கிறாரு. when did they begin to frame the constitution asked கிறிஸ்டோபர். ஸோ எப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷனை வந்து என்னை ஃப்ரேம் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்டோபர் அப்படிங்கிற பாய் கேட்குறாங்க. In 1946 நியர்லி 389 members of the Constituent Assembly who belonged to different parties from different places came together to frame the Constitution of India. அதாவது பார்த்திங்கன்னா 1946 ஒரு 389 பேர் கொண்ட ஒரு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி அப்படின்னா அரசமைப்பு நிர்ணய மன்றம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ், வெவ்வேறு நாட்டிலேருந்து வெவ்வேறு பகுதிகளிலிருந்து வந்தவங்களாம் அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த சேர்மன் ஆஃப் த கமிட்டி வாஸ் மிஸ்டர் ராஜேந்திர பிரசாத். ஸோ இந்த கமிட்டியினோட சேர்மன் யார் அப்படின்னா தலைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவர் வந்து ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு சொல்கிறாங்க. Who are the other significant members in the Constituent Assembly? ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் வேறு யாரெல்லாம் ஒரு முக்கியமான நபர்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலக்ஷ்மி பண்டிட் அண்ட் சரோஜினி நாயுடு வேர் த மெம்பர்ஸ் இன் த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி. ஸோ இந்த கான்ஸ்டியூண்ட் அசம்பிளியில் பார்த்திங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் படேல், மௌலானா ஆசாத், ராதாகிருஷ்ணன், விஜயலக்ஷ்மி பண்டிட், சரோஜினி நாயுடு இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. How many women members were there in the Constituent Assembly? இந்த Constituent Assemblyயில் எத்தனை வந்து பெண் உறுப்பினர்கள் வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 15 women members were in the Constituent Assembly. ஸோ இந்த Constituent Assemblyயில் 15 women members வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. The father of the Constitution of India is Dr. B.R. அம்பேத்கர். ஓகேவா. ஸோ அந்த அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தந்தை அப்படின்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து சொல்லலாம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான பர்சன் இந்த இந்திய அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் இவர் அப்படின்னு சொல்லலாம். த டிராஃப்டிங் கமிட்டி வாஸ் ஃபார்ம்டு வித் 8 members அண்ட் இட் சேர்மன் வாஸ் B.R. அம்பேத்கர். ஓகே, அந்த டிராஃப்டிங் கமிட்டி அப்படின்னு ஒன்று இருந்துச்சு. ஸோ அதாவது வரைவு குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து 8 பேர் இருந்தாங்க. அதனோட சேர்மனாக வந்து பார்த்திங்கன்னா B.R. அம்பேத்கர் வந்து இருந்தார். B.N. Rao வாஸ் அப்பாயிண்டட் அஸ் அட்வைசர். ஸோ B.N. Rao வந்து பார்த்திங்கன்னா ஒரு அட்வைசர், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு அறிவுரை கூறுதல் அல்லது கருத்து சொல்கிறவங்களா வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு The committee met for the first time on 9th December 1946. ஸோ இந்த கமிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் எப்போ வந்து இதை வந்து எல்லாம் இந்த கமிட்டி மெம்பர்ஸ்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க அப்படின்னா 1946 December 9th அன்னைக்கு அவங்க எல்லோரும் மீட் பண்ணிக்கிட்டாங்க. ஆன் த சேம் டே த டிராஃப்டிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஸ்டார்டட். ஸோ அந்த நாள் அன்னைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க. அந்த லாஸ்லாம் வந்து உருவாக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
how did they form the Indian constitution? எப்படி வந்து இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. The constitutions of nearly 60 countries including the UK, USA, former USSR, France, Switzerland, etc. were thoroughly examined and their best features have been adopted by our constitution. ஸோ இந்த கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ நியர்லி வந்து பார்த்திங்கன்னா 16 கண்ட்ரிஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதாவது பார்த்திங்கன்னா யூகே யுனைடெட் கிங்டம், யூஎஸ்ஏனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர்னா யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக்ஸ், ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து இதெல்லாம் இருக்குது. வேர் தரோலி எக்ஸாமின்ட் அண்ட் தேர் பெஸ்ட் ஃபீச்சர்ஸ் ஹாவ் பீன் அடாப்டட் பை அவர் கான்ஸ்டியூஷன். அந்த 60 நாடுகள் யுனைடெட் கிங்டம்ஸ்னால் யூரோப், இங்கிலாந்து, பிரிட்டன் இந்த மாதிரியான நாடுகள், யூஎஸ்ஏனா அமெரிக்கா, ஃபார்மர் யூஎஸ்எஸ்ஆர்னா சோவியத் ரஷ்யா அப்படின்னு சொல்கிறது, ஃப்ரான்ஸு, சுவிட்சர்லாந்து இந்த நாட்டினுடைய சிறப்பம்சங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஆலோசித்து ஸோ அதில் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு ரூல்ஸ் எல்லாம் எடுத்து நம்மளோட கான்ஸ்டியூஷனில் ஆட் பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். டிட் ஏ டிராஃப்ட் இன் ஏ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சமயத்தில் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, கேட்குறாங்க. நோ, நியர்லி 2000 அமெண்ட்மெண்ட்ஸ் வேர் மேட் பிஃபோர் த டிராஃப்ட் வாஸ் ஃபைனலைஸ்டு. ஸோ இந்த டிராஃப்ட் அதாவது பார்த்திங்கன்னா இந்த வரைவு குழு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2000 திருத்தங்கள் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. when did they complete this work? எப்போ இந்த வேலையை முடித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. it took a period of 2 years, 11 months and 17 days. it was completed on 26th November 1949. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா முடிக்கிறதுக்கு 2 வருஷம் 11 மாதம் 17 நாட்கள் வந்து ஆணுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்போ கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா 1949 வருஷம் 26th நவம்பர் அன்னைக்கு வந்து இதை கம்ப்ளீட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. The constitution was accepted by Constituent Assembly. ஸோ இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டியூண்ட் அசம்பிளின்னா ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், அரசியலமைப்பு நிர்ணய மன்றம். ஸோ அதனால அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 26th நவம்பர் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் த டே ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அதனால் அந்த 26வது நவம்பர் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ கான்ஸ்டியூஷன் டே அதாவது பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு நாளாக கொண்டாடுறோம், isn't it இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. செட் கார்த்திகேயன் அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து மிஸ்டர் ஆர்மும் சொல்கிறாரு எஸ் அப்படின்னு சொல்கிறாரு, ஆமாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு.